நம்ம மறைச்சு வைக்கிற அளவுக்கு சில பாவங்கள் நம்மளை கண்ட்ரோல் எடுக்குதேமா. அப்படி நம்ம கஷ்டப்படும் பொழுது, அப்படி நம்ம கதறும் பொழுது, அப்படி நம்ம மாட்டிட்டு இருக்கும் பொழுது, ஜீசஸ் இஸ் ஃபுல் ஆஃப் லவ். இயேசு அன்போடு கூட மனதுருக்கத்தோடு நம்மளை பார்க்கிறார். அப்படி பார்க்கிறாதே இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை, அந்த பாவத்துக்கு காரணமான விஷயத்தை கோபத்தோட பார்க்கிறார். He is looking at it with anger. உலகத்தின் ஃபாதர்ஸே அவங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்க எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருப்பாங்க, அதுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. அப்படி உலகத்தின் ஃபாதர் செய்யும் பொழுது just think about it, what your heavenly father will do for you. உங்க பரலோக பிதா என்ன செய்வாரு? கஷ்டப்பட்டு பாவத்துல மாட்டிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், இன்றைக்கு உங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை மகனாக மகளாக சொல்லுகிற சன்ஷிப்பின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து இஸ் ஃபைட்டிங் யுவர் பேட்டில். ஹalleluya. ரீஓப்பனிங்ல நம்ம பல ரீஓப்பனிங் செய்யலாம். குப்பை தொட்டில ரீஓப்பனிங் பண்ண முடியுமா? There are some things that we will not want to reopen. சில விஷயங்களை திரும்பவும் திறக்க நம்ம ஆசைப்பட மாட்டோம். குப்பை தொட்டி போல இருக்கிற சில விஷயங்களை and maybe will we reopen a grave, ஒரு சிமெட்ரியை நம்ம ரீஓப்பன் பண்ணுவோமா? இன்றைக்கு இந்த வாரத்தில் ரீஓப்பனிங் சீரீஸ்ல இப்படி தான் ஒரு ஆச்சரியமான நம்ம யோசிக்க முடியாத ஒரு ரீஓப்பனிங்கை பார்க்க போகிறோம். அண்ட் தட்ஸ் அபவுட் ரீஓப்பனிங் அ டூம், ஒரு கல்லறையை திரும்ப திறக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஒரு கல்லறை திறக்கப்பட்டது அந்த நாட்களில் மிகவும் ஆச்சரியமான ஒரு விஷயம். A tomb being reopened is something which no one would have imagined. யோசிச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க. It's never happened before. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் நடந்ததே கிடையாது அதற்கு முன்பதாக. But it was very special when Jesus, இயேசப்பா இந்த கல்லறைக்கு முன்பதாக போய் இந்த கல்லறையை திறந்தது மிகவும் பெரிய ஒரு அதிசயமாக மாறினது. And yes, today we are going to meditate and learn from this reopening. இந்த ரீஓப்பனிங்கை நம்ம வாசிக்க போறோம், அதிலிருந்து பல விஷயங்களை கற்றுக்கொள்ள போறோம். வாசிக்கலாமா? Let's read the gospel according to John chapter 11 verses 38 to 44. அப்பொழுது இயேசு மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லறையின் இடத்திற்கு வந்தார். அது ஒரு குகையாய் இருந்தது. அதன் மேல் ஒரு கல் வைக்கப்பட்டிருந்தது. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்றார். அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். இவைகளை சொன்ன பின்பு, லாசருவே, வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது. அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். Then Jesus, deeply moved again, came to the tomb. It was a cave, and a stone lay against it. Jesus said, take away the stone. Martha, the sister of the dead man, said to him, Lord, by this time there will be an order, for he has been dead 4 days. Jesus said to her, did I not tell you that if you believed, you would see the glory of God? So they took away the stone, and Jesus lifted up his eyes and said, Father, I thank you that you have heard me. I knew that you always hear me,
but I said this on account of the people standing around, that they may believe that you sent me." When he had said these things, he cried out with a loud voice, "Lazarus, come out." The man who had died came out, his hands and feet bound with linen strips, and his face wrapped with a cloth. Jesus said to them, "Unbind him and let him go." What a beautiful, powerful miracle that we read in the Bible. வேத வசனங்களை வாசிக்கிற ஒரு மிகவும் அற்புதமான ஆச்சரியமான ஒரு விஷயம் இது. இது பல பேருக்கு ஹோப் கொடுக்கிறது, தைரியத்தை கொடுக்கிறது. மிக முக்கியமாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை நம் வாழ்க்கையில் என்ன செய்ய முடியும் என்பதை நமக்கு உறுதி அளிக்கிறதாக இருக்கிறது. வெரி பவர்ஃபுல் கான்டெக்ஸ்ட். பட் ஆனால் இன்னைக்கு நம்ம இதை வேற ஒரு லைட்ல வாசிக்க போறோம், தியானிக்க போறோம். we are going to see differently. கொஞ்சம் வித்தியாசமாக இதை பார்க்க போறோம். எப்படி லாசரு மரித்து உயிரோடு எழும்பினான் என்று சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். லாசருவுடைய சகோதரிகள் மார்த்தான், மரியாள் இதனால் எவ்வளவு ஆச்சரியப்பட்டாங்க. they continue to serve Jesus என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அங்க சுற்றி இருக்கிற ஊர் மக்கள் எல்லாரும் ஆச்சரியப்படும்படியாக இது நடந்தது என்று சொல்லி நமக்கு தெரியும். This is such a powerful passage. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு passage. இயேசு கிறிஸ்து மரித்த லாசருவை, மரித்து போன ஒருவனை 4 நாட்கள் கழித்து உயிரோடு எழுப்பினார், கல்லறையிலிருந்து எழுப்பினார் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மிக முக்கியமான ஒரு அற்புதம். But today I want to focus on something else. இன்னைக்கு இந்த கல்லறையை இயேசுப்பா 4 நாட்கள் கழித்து ரீஓபன் பண்ணத இன்றைக்கு வேற விதத்துல பார்க்கும்படியாக ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். The Holy Spirit prompted me very clearly that I have to explain this in a different manner. ஏன்னா இன்றைக்கு பல பேரோட வாழ்க்கையில, in many of our lives, பல பேரோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு மிக முக்கியமான பிரச்சனையை இன்றைக்கு God wanted me to handle, including my life. நம்ம வாழ்க்கையில் இருக்கிற ஒரு மிக முக்கியமான ஏரியா, a very important area, ஒரு பெரிய ஆபத்து, ஒரு பெரிய பிரச்சனை, நம்மளை டிஸ்ட்ராய் பண்ணுவதற்காக காத்து கொண்டிருக்கிற ஒரு விஷயத்தை இன்றைக்கு we have to handle it together என்று சொல்லி கர்த்தர் இந்த வசனங்களை நமக்கு வேறு விதமாக காண்பிக்க ஆசைப்படுகிறார். I'm not going to talk about dead bodies today. மரித்து போன சடலங்களை பத்தி நான் இன்னைக்கு பேச போறதில்லை. மரித்து போன சடலங்கள் உயிரோட திரும்ப வருகிறத பத்தி நான் பேச போறதில்லை. I'm not going to talk about dead bodies coming back to life, but I'm going to talk about, நான் இன்னைக்கு பேச போறது நம்ம வாழ்க்கையில, நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில, in our lives, நம்ம புதைச்சு வச்சிருக்கிற the things that we have buried deeply, and the sin, அந்த பாவம். I know many of you will agree. நிறைய பேர் ஒத்துப்பீங்க. நம்ம ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் ஒன்றோ இல்ல பல one or many sins இருக்கிறது, பாவங்கள் இருக்கிறது. மேபி சீக்ரெட் சின்னாக இருக்கிறது. It's something which is buried deeply, ஆழமாக புதைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா என்னன்னா, இதை புதைச்சது வெளியிருந்து வந்த யாரோ கிடையாது. இதை புதைச்சது சிமெண்ட்ரியில வேலை செய்யற அந்த ஆட்கள் கிடையாது. இதை புதைச்சது நம்ம தான். It's us. We ourselves have buried it deeply. You know, before I came for this sermon, இந்த sermonக்காக நான் ஆயத்தப்படுகிற அந்த நேரத்தில் இருந்து, right from the time I was preparing for it, I was going through so many spiritual attack. பல பிசாசின் தாக்குதலை என் லைஃப்ல உணர்ந்தேன். இந்த sermon ஐடியாவை ஃபர்ஸ்ட் எப்போ ஆண்டவர் எனக்கு கொடுத்தாரோ, இந்த ஃபர்ஸ்ட் மினிட்ல இருந்து இந்த தாட், இந்த ஸ்பார்க் என் மைண்ட்ல வந்த அந்த நிமிஷத்துல இருந்து நிறைய தடைகளை உணர்ந்தேன், டிஸ்டர்பன்சஸை உணர்ந்தேன், ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கை உணர்ந்தேன். And I knew that I have to pray a lot for this sermon. இந்த sermon டெலிவர் பண்றதுக்கு நிறைய ஜெபிக்கணும்னு எனக்கு தெரியும். I know the devil is very furious. பிசாசு ரொம்ப எரிச்சலாக இருக்கிறான்.
என்னது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்றைக்கு நான் பேச போறது. இதை பேசுறதுக்கே ஒரு கரேஜ் வேணும். அது ஆண்டவர் எனக்கு கொடுக்கணும், இன்னும் நிறைய கொடுக்கணும். ஏன்னா இட் இஸ் நாட் ஈஸி. பிசாசுக்கு எதிராக ஒரு முக்கியமான ஒரு விஷயம், something which is destroying our people, our families, அதை நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டும் என்றால் இது தெரியணும். There was so much of prayer behind this. ஆனால் ரொம்ப ரொம்ப தீவிரமாக இருக்கிறேன். I'm very clear that the Lord will speak every word that He wants to speak today. பிசாசு என்ன எதிர்த்தாலும் சரி, எப்படிப்பட்ட போராட்டங்களை கொண்டு வந்தாலும் சரி, I'm very sure and clear that God is going to do mighty things today. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். விடுதலை தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். தேவனுடைய உயிர்த்தெழுந்த வல்லமையை இந்த சபை காணும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I believe in the resurrection power of our Lord Jesus Christ, and I believe that the resurrection power will flow in this church. Hallelujah. நம்ம இந்த காரியங்களை ஒளித்து வச்சிருக்கிறோம், மறைச்சு வச்சிருக்கிறோம். நல்லா கவனிச்சுக்கோங்க. I want you to be very clear. Every word that I'm speaking, I want you to be very clear. ரொம்ப தெளிவாக நீங்க இருக்கணும். நான் இப்படி சில பாவங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, புதைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, ஆக்டிவாக இன்னும் இருக்கிற சின்ன பத்தி பேசிட்டு இருக்கிறேன். அதாவது இன்னும் நீங்க மறைவுல சில பாவங்களை செய்து கொண்டே இருக்கிறீங்களா, அதை பத்தி பேசிட்டு இருக்கிறேன். நம்ம லைஃப்ல இன்னும் நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருந்தாலும், கிறிஸ்துவர்களாக இருந்தாலும், இன்னும் சபைக்கு வருகிறவர்களாக இருந்தாலும், even if we continuously read the Bible and we are people who pray, இதெல்லாம் செஞ்சிட்டு இருந்தாலும் ஒரு சில ஒன்று இல்லாட்டி ஒரு சில பாவங்கள் இன்னும் மறைவில் இருக்கு, இல்லாட்டி நம்ம கிட்ட இருக்கு. we are actively engaging in it. அந்த பாவங்களை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கிறோம். தெரியுமா, நம்ம அந்த பாவங்கள்லேருந்து நம்மளால வெளியே வர முடியல. அந்த பாவங்கள்லேருந்து ஒருவேளை வெளியே வர நினைக்கிறோம், அதை திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கிறோம், ஆனால் நம்மளால வெளியே வர முடியல. பட் we are so scared of the sin now. இப்போ நமக்கே ஒரு பயம் வருது அதை குறித்து. சில சமயம் அது நமக்கு பல பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுது, இல்லாட்டி ஒரு பயங்கரமான குற்ற உணர்ச்சி வருது. we are not at peace. நமக்கு சமாதானம் இல்லை. அதனால நம்ம என்ன பண்றோம், அந்த பாவத்தை புதைச்சு வைக்கிறோம். we are actively engaging. நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்ம அதை ஆக்டிவா என்கேஜ் பண்றோம், அதை செஞ்சுட்டே இருக்கிறோம், ஆனா புதைச்சு வைக்கிறோம், மறைச்சு வைக்கிறோம். யாருக்கும் தெரியாம வெளியே ஒரு முகமூடி போடுறோம், பட் இட்ஸ் இன்சைட். அது உள்ள இருக்கு. எனக்கு பிரியமானவர்களே, எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் யங் பீப்புள் அவுட் ஹியர், இங்க இருக்கிற வாலிப பிள்ளைகளே, நீங்க எவ்வளவுதான் அதை மறைச்சு வச்சாலும் புதைச்சு வச்சாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியாம ஒன்றுமே கிடையாது. Nothing is hidden from him. Everything is clear. கர்த்தருக்கு எல்லாமே தெரியும். வெளியே நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம், ஸ்பிரிச்சுவலாக இருக்கலாம், பட் ஆனால் உள்ள இது மறைக்கப்பட்டிருக்கு, புதைக்கப்பட்டிருக்கு. I want you to be clear. நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. நீங்க இதை தப்பா புரிஞ்சுக்க கூடாது. ஏன்னா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பிசாசு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணுவோம். அந்த சர்மன் அப்பவே உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணலாம். ஸோ ஐ வாண்ட் யூ டு பி வெரி கிளியர். நீங்கள் ரொம்ப கிளியராக இருக்கணும். என்னன்னா சிலருக்கு ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். என்னன்னா ஆண்டவர் அவங்கள விடுதலை ஆக்கியிருப்பார், அவங்க பாவத்தை அறிக்கையிட்டிருப்பாங்க, அவங்க ரிப்பெண்ட் பண்ணியிருப்பாங்க, பாவியா இருந்திருப்பாங்க, சின்ல இருந்திருப்பாங்க. ஆனா இயேசுப்பாவை சந்திச்ச பிறகு, இயேசுப்பா அவங்களை ரட்சித்த பிறகு, சால்வேஷன் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள வந்த பிறகு அவங்க ரிப்பெண்ட் பண்ணி அதுலேருந்து வெளியே வந்திருப்பாங்க, இயேசுப்பா கொண்டு வந்திருப்பாரு. ஆனாலும் இன்னும் என்ன பண்ணுவாங்கன்னா, திரும்ப திரும்ப அதை பத்தி யோசிச்சிட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிட்டே இருப்பாங்க. இது எப்படி தெரியுமா, ஒண்ணுமே இல்லாத கலருக்குள்ள போய் தோண்டிக்கிட்டே இருக்கிறது. ஸோ அந்த மாதிரி பீப்புள்லாம் முட்டாள், ஃபூலிஷ். பிசாசு அவங்களை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான். புரியுதா? ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்துட்டார்னா, ஆண்டவர் உங்களை ரட்சித்துட்டார்னா, ஆண்டவர் உங்களுடைய உண்மையான ரிப்பெண்டன்ஸை, மனம் திரும்புதலை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு விடுதலை கொடுத்து கெட்ட குமாரனை போல உங்களை திரும்ப நீங்க வரும் பொழுது, he showed you, showered so much of love on you. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்தி, he gave such a big feast for you, and உங்களுக்கு இப்படியான எல்லா அங்கீகாரங்களையும் கொடுத்த பிறகு, after all that honor, if you are still thinking about your old life, இன்னும் பழைய பாவங்களை, பழைய விஷயங்களை இன்னும் பேசிட்டே இருந்தீங்கன்னா,
இன்னும் பல குற்ற உணர்ச்சிகள் இருந்துட்டே இருந்தீங்கன்னா we are fools. நம்ம முட்டாள்கள். பிசாசு நம்மளை முட்டாளாக்குறான். when you have the assurance of forgiveness, பாவத்திலிருந்து விடுதலை கிடைச்சது என்பது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா, அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவால மட்டும்தான் கொடுக்க முடியும். Only Jesus. And when he's given that to you, when you're sure about it, அதை பத்தி நீங்க உறுதியாக இருக்கும் பொழுது, அவர் எனக்காக சிலுவையில் மரித்தார் உயிர் தெழுந்தார் என்பதில் நீங்க உறுதியாக இருக்கும் பொழுது, அது எனக்கு விடுதலை கொடுத்துடுச்சு என்பதில் உறுதியாக இருக்கும் பொழுது, என் பாவத்தை விட்டு அறிக்கை எடுக்கிறேன். I confess my sins, I feel sorry for my sins, இதற்காக வேதனைப்படுகிறேன் என்று சொல்லி நீங்க ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஏசப்பா உங்க சிலுவையில் மரணத்தின் மூலமாக உயிர் தெழுதலின் மூலமாக, through that resurrection, the cross resurrection, please forgive me என்று சொல்லி ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நீங்க உண்மையாக ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்றால், இனி இந்த தவறை செய்ய மாட்டேன் என்று சொல்லுகிறீர்கள் என்றால், உங்களுக்கு அவர் விடுதலை கொடுக்கிறார். A complete forgiveness. So don't keep talking about it. அதை திரும்ப பேசிட்டு இருக்கிறீங்க, அதை திரும்ப don't keep dwelling in it. பிசாசு முட்டலாக்குறான். I'm not talking about it. அதை பத்தி நான் பேசல. புரியுதா? Are you clear? I'm not talking about those kind of sins which you have been freed from. அதை பத்தி பேசல. அதை பத்தி நான் பேசவே இல்லை. Not about that. அது பிசாசு யூஸ் பண்ணுவான். அதை திரும்ப பேச வைப்பான், யோசிக்க வைப்பான். அது பிசாசு யூஸ் பண்ணுவான். That's from the devil. அதை பத்தி நான் பேசல. But I'm talking about active sins. இனிக்கும் பாவம் செஞ்சுட்டே இருக்கணும் தெரியுமா? இனிக்கும் நம்ம வீக்னஸ்ல நம்ம இருந்துட்டே இருக்கிறோம் தெரியுமா? இனிக்கும் அந்த குறைகளை வாழ்ந்துட்டே இருக்கிறோம் தெரியுமா? இனிக்கும் நம்ம கிட்ட இருக்கிற ஒரு பலவீனத்தை விட முடியாம இன்னும் அதுல எங்கேஜ் பண்ணிட்டே இருக்கோம் தெரியுமா? நிறைய நேரத்தில் நம்ம பழைய பாவங்களிலிருந்து வெளியே வந்துருவோம், பாவியா இருந்திருப்போம். ஆனா இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு சபையில இருப்போம், ஆண்டவருக்காக ஊழியம் செய்வோம். we are so called Christians. ஆனா நமக்கு மறைவுல, நம்முடைய தனிமையில, நம்முடைய சீக்ரெட் பிளேசஸ்ல there is still a sin that we are struggling with. இன்னும் ஒரு சில பாவங்களோடு நம்ம போராடிட்டு இருக்கிறோம். and we don't want anybody to see that. ஏன்னா நமக்கே ஒரு பயம் இருக்கு. அது என்ன பண்றோம்? அழகா பரி பண்ணி வச்சிருக்கிறோம், யாருக்குமே தெரியாம அதை புதைச்சு வச்சிருக்கிறோம், அதை செஞ்சுட்டே இருக்கிறோம், அதில் இருந்துட்டே இருக்கிறோம். இன்னும் அந்த பழக்கத்துல இருந்து வெளியே வரல. we have not come out of that habit. இன்னும் அதில் இருக்கிறோம், அதை செஞ்சுட்டே இருக்கிறோம், ஆனா புதைச்சு வச்சிருக்கிறோம். என்ன தெரியுமா ரொம்ப சேட் பார்ட்? நம்ம புதைச்சு வச்சிருக்கிற இந்த விஷயத்துல இருந்து வெளியே வரணும்னு நம்ம ரொம்ப ஆசைப்படுறோம். many of us, honestly I know, எனக்கு தெரியும், உண்மையாக எனக்கு தெரியும், நிறைய பேர் இதை விருப்பப்படுறதில்ல, இது அவங்களுக்கு பிடிக்கல, வெளியே வரணும்னு ஆசைப்படுறாங்க, ஆனால் வெளியே வர முடியல. you want out, you want to come out of it, but you're not able to come out of it. ஏன் தெரியுமா? பிசாசு அதிலிருந்து நீங்க வெளியே வரக்கூடாது என்று சொல்லி எல்லா முயற்சிகளையும் அவன் செய்கிறான். Is doing everything possible that you will not come out of it. அதனால இன்னைக்கு நீங்க ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வந்துட்டீங்க, அதை மறைச்சு வச்சிருக்கிறீங்க, பரி பண்ணி வச்சிருக்கிறீங்க, அந்த சிமெட்ரியில புதைச்சு வச்சிருக்கிறீங்க. but you're still doing it without others knowing about it. But I want to tell you, ஒரு விஷயத்தை உங்களுக்கு இங்க காண்பிக்க ஆசைப்படுறேன். நல்லா கூர்ந்து கவனிங்க, இதை நல்லா பாருங்க. just see this carefully. John 11:35, one of the epic Bible verses, ஒரு மிக முக்கியமான ஒரு பைபிள் verse. இந்த சில verses, these few verses are really epic Bible verses. வாசிக்க கேட்போமா? யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார். Jesus wept. Jesus wept. ஷார்ட்டஸ்ட் என்று சொல்றாங்க, இருக்கிறதுல சிறிய வசனம் என்று சொல்றாங்க. பைபிள்ல ரொம்ப சின்ன வசனம், பைபிள் இருக்கிற சின்ன வசனம் சொல்றாங்க. just listen to me. பைபிள் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் verse இதுன்றாங்க. இயேசு கண்ணீர் விட்டார், அவ்வளவுதான் வசனம். சின்ன வயசுல எல்லாம் மனப்பாட வசனம் சொல்லுவாங்க தெரியுமா? சண்டே ஸ்கூல்ல அவங்க சொல்லுவாங்க மெமரி வைஸ் படிச்சுட்டு வாங்கன்னு. நான் அப்போலேருந்தே ரொம்ப இன்டெலிஜென்ட் பாருங்க, இன்னைக்கு மாதிரி இந்த வசனம் தான் படிச்சுட்டு போவேன். ஏன்னா ரொம்ப ஈஸி. இயேசு கண்ணீர் விட்டார், வெரி சிம்பிள், ஷார்ட். பட் this is the heaviest. இதுதான் ஆழமான வசனம்.
It can be so short, so simple. That's Jesus for you. ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஆனா ஆழமான விஷயம். நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுகிறவர், நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுகிறவர் இயேசு கிறிஸ்து. Jesus is simple for many people. ரொம்ப கேஷுவலா நினைச்சுக்கிறாங்க. இல்ல, is so deep and powerful. Hallelujah. Hallelujah. இயேசு அழுதார் என்று சொல்லுகிறது வசனம். But I want to show you some context here. இந்த வசனத்தோட ஆழத்தை நம்ம போய் பார்க்கும் பொழுது, ஆக்சுவல் டெக்ஸ்டுக்கு ரெஃபர் பண்ணும் பொழுது, இது எழுதப்பட்டிருக்கிற அந்த கிரேக்க மொழியில நம்ம இதை போய் ரெஃபர் பண்ணும் பொழுது, ஒரிஜினல் இது எழுதப்பட்ட அந்த ரெஃபரன்சஸ்லாம் கொஞ்சம் நான் வாசிச்சு பார்க்கும் பொழுது ஐ ஃபவுண்ட் அவுட் சம்திங் வெரி பியூட்டிஃபுல். என்னன்னா, இந்த வசனங்களை குறித்து வாசிக்கும் பொழுது ரெண்டு விஷயத்தை நான் பார்த்தேன். ஒன்று, இயேசு உண்மையாக அழுதார். எதுக்கு அழுதார்னா, ப்ராப்ளி he had so much of compassion. எதுக்கு கம்பேஷன்னா, அவருக்கு எப்படிப்பட்ட கம்பேஷன் இருந்துச்சுன்னா, அவருக்கு அந்த சுற்றி இருக்கிற பீப்புளோட அழுகையை பார்க்கும்போது அவருக்கும் அந்த ஒரு மனதுருக்கம் இருந்துச்சு. அந்த சகோதரிகளோட அழுகையை பார்க்கும்போது அவருக்கும் மனதுருக்கம் இருந்துச்சு. அவங்க வீட்டில் அந்த ஒரே தம்பி, ஒரே ஆண்மகன் அவன் இறந்துட்டானே என்று சொல்லி அவங்க அழும்போது, அவங்க அங்கே டெஸ்பரேட்டாக நிற்கும் பொழுது, அந்த மெமரிஸோடு அவங்க நிற்கும் பொழுது, அந்த ஹெல்ப்லெஸ் சிச்சுவேஷன் அவங்க நிற்கும் பொழுது, அவங்க அழுகிற அந்த நேரத்தில் இயேசு பார்க்கும் மனதுருக்கம் இருந்துச்சு. அவரும் கூட சேர்ந்து அழுதார். தட்ஸ் கம்பேஷன், தட்ஸ் லவ். That's a love that he has on all of us. அதே சமயத்தில் இந்த ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை பார்க்கும் பொழுது அதில் சொல்லுது, அழுகையோடு கூட அவர்கிட்ட ஒரு க்ரோனிங் இருந்துச்சான். அதாவது ஒரு குமரல் இருந்துச்சான். ஒரு குமரல் இருந்துச்சுன்னு அந்த டெக்ஸ்ட் நம்மளுக்கு அதோட கமெண்ட்ரிஸ்லாம் நம்மளுக்கு சொல்லுது. அவர்கிட்ட ஒரு குமரல் இருந்துச்சான். he was crying, he was weeping. அவர் அழுது கொண்டிருக்கிறார். அதோட கூட அவருக்கு ஒரு கோபம் இருந்ததை அந்த டெக்ஸ்ட் நமக்கு சொல்லுகிறது. Can you see this? He was crying one side. ஒரு சைடு அழுதுட்டு இருக்கிறாரு, இன்னொரு சைடு ஒரு கோபத்தின் குமரல், ஒரு சத்தம். கோபமா இருக்கும்போது ஒரு சத்தம் வரும் தெரியுமா? அந்த சத்தம் கேட்டுச்சான். புரியுதா நான் சொல்றது? Just imagine this. Jesus sitting there with all these people. மார்த்தாள் கூட உட்கார்ந்து இருக்கிறாரு. எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அங்க இருக்கிறாரு, அந்த கல்லறைக்கு முன்னாடி இருக்கிறாரு. அந்த கல்லறை முன்னாடி நிற்கும் போது அவர் பார்க்குறாரு, எல்லாம் அழுதுட்டு இருக்காங்க. அப்போ அவரும் அழுகுறாரு. அப்போ அவர்கிட்ட ஒரு அன்பு தெரிஞ்சிருக்கும். ஆனா அதே சமயத்தில் அவர்கிட்ட ஒரு சின்ன சத்தம் வருது, ஒரு groaning வருது, ஒரு குமரல் வருகிறது. அந்த சத்தம் கோபமாக இருந்துச்சான். Why would Jesus weep and get angry at the same time? probably நம்மலாம் இப்படிதான் நினைச்சுப்போம். ஏசப்பா அழுதாரு, ஆனா அவங்க மேல கோபமா இருந்தாரு. சுத்தி இருந்தவங்க மேல கோபமா இருந்தாரு. ஏன் முட்டாள்கள் எப்படி இருக்கு, ஏன் இப்படி பண்றீங்க, அவங்க மேல கோபமா இருந்தாரு. அப்படிதான் நம்ம ஒருவேளை நினைக்க தோணும். That's okay. And I want to tell you something very powerful. ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. ஏசப்பா அழுதாரு. ஏன் அழுகிறாருன்னா தெரியுமா? நம்மளுடைய இந்த அடிமைத்தனத்தை பார்த்து அழுறாரு. பாவமா இருக்கு இவங்களை பார்க்கும்போது, இந்த பாவத்திலிருந்து இவங்களால வர முடியலையே, இந்த சின்கிட்ட இன்னும் மாட்டிட்டு இருக்கிறாங்களே, எனக்காக எவ்வளோ ஓடுறாங்க, எனக்காக நிற்கணும்னு நினைக்கிறாங்க, எனக்காக சாட்சியா மாறுறாங்க, எனக்காக சபைக்கு வர்றாங்க, எனக்காக ஊழியம் செய்றாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, ப்ரே பண்றாங்க, they are leading a good life, they are so nice people. இப்படி இருக்கிறாங்க, அப்படிலாம் பண்றாங்க. ஆனா இவங்க கஷ்டப்படுறாங்களே, இந்த ஒரு பாவம் அவங்கள பிடிச்சு ஆட்டி படைச்சிட்டு இருக்கு. அதுல எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. ஒவ்வொரு வாட்டியும் இந்த பாவத்தை செஞ்சுட்டு they are feeling so guilty-ஆ இருக்கு அவங்களுக்கு. ஏன் இதை செஞ்சோம், ஏன் இதுல இருந்து வெளியே வர முடியல, அவங்க கில்ட்டியா இருக்கு. அதனால நம்மளை பார்த்து பாவப்பட்டு அழுகுறாரு. That is a father's heart. And happy Father's Day to each one of you out here. அது தகப்பனுடைய உள்ளம், அது தகப்பனுடைய உள்ளம். தகப்பன் தன் பிள்ளைகள் தவறு செய்யும் பொழுது அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வர்றது கோபம் கிடையாது. கோபம் மேபி அதுக்கு அப்புறமா தெரியலாம். ஆனா ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு வர்றது அன்பு. மை இன்னசென்ட் சைல்டு. நான் குழந்தையா பார்த்து என் கைகளில் இருந்த இந்த பிள்ளை, பேச தெரியாம மலையில பேசி இங்கேயும் அங்கேயும் சுற்றி கொண்டிருந்த இந்த பிள்ளை, த இன்னசென்ட் சைல்ட் ஆஃப் மைண்ட், இன்னைக்கு வளர்ந்து வரும் பொழுது இந்த உலகத்தை சுற்றி இருக்கிற மனிதர்கள், the people around and the world and the dirty devil, இந்த பொல்லாத பிசாசு என் குழந்தைய இப்படி பாவத்தில் விழ வச்சு கஷ்டப்படுத்திட்டே இருக்குது. பொல்லாத பிசாசு. I feel sad for my child to see my child being broken, going away. இந்த மாதிரி கொஞ்சம் தவறான பாதைகளை பார்க்கும்போது அதில் கஷ்டப்படுறத பார்க்கும்போது I feel sad for my child. ஒரு ஃபாதர்ஸ் ஹார்ட்டில் ஃபர்ஸ்ட் லவ் தான் வரும், அன்பு வெளியே வரும். அதுதான் ஜீசஸ் கிட்ட இருந்தது.
he was full of love. இவங்களை பார்த்து இவங்க அழுகிறத பார்த்து இவங்களோட வேதனையை பார்த்து he was also crying, but he was also angry. அவருக்குள்ள கோபமும் இருந்தது. கோபம் அந்த மனிதர்களை பார்த்து கிடையாது, அந்த தகப்பனுக்கு கோபம் அந்த பிள்ளைய பார்த்து கிடையாது, கோபம் அந்த பாவத்தை பார்த்து, அந்த சின்னை பார்த்து. The anger was against the sin, against the devil. Jesus was furious. ஏசப்பா கோபத்தின் உச்சத்தில் இருந்தார். இந்த பொல்லாத பிசாசு என் மகனாகிய லாசருவை கட்டி போட்டு இப்படி சுகவீனத்தில் நடத்தி அவனை இப்படி மரணத்தில் நடத்தி இருக்கிறான் என்று சொல்லி அந்த கோபம் இந்த பீப்புளுக்கு தெரியலையே. இவங்க கண்களை மூடி வைத்திருக்கிறானே, நான் யார் என்பது தெரியாம, இந்த வல்லமை என்ன என்பதை உணராம இவர்கள் கண்களை கட்டி வச்சிருக்கிறான பிசாசு என்று சொல்லி கோபம் முணுமுணுத்துட்டு இருந்தாங்க தெரியுமா. அவங்க முணுமுணுக்க காசிப் பண்றதுக்கு காரணமா இருந்த பொல்லாத பிசாசு மேல இருந்த கோபம். The anger of the father was because of the sin on the sin. அந்த பாவத்தின் மீது ஏசப்பாவோட கோபம் அந்த பாவத்தின் மீது. இன்றைக்கு நான் சொல்ல ஆசைப்படுற காரியம் இதுதான். This is exactly what I want to tell you today. இது மட்டும் தான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த sermon எதை எடுத்துட்டு போறீங்களோ இல்லையோ, ஆனா இதை மட்டும் தயவு செய்து எடுத்துட்டு போயிடுங்க. Whatever you are taking or whatever you're forgetting, I'm not worried, but don't forget this point. இயேசு கிறிஸ்து உங்க பாவங்களை பார்த்து உங்க மேல கோபப்படுகிற தேவன் கிடையாது. He is not man. அவர் மனுஷன் கிடையாது. மனுஷங்க தான் நம்ம சின்ன சின்ன தவறுகள் செய்ய முடியுது, நம்மளை கோபப்பட்டு நம்மளை காயப்படுத்தி நம்மளை ஜட்ஜ் பண்ணி நம்மளை ஒதுக்குவாங்க. They are always full of criticisms. ஆனா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்கு நம்ம மேல நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்ம மேல வருகிறது அன்பு. He has compassion, மனதுருக்கம். Exactly what you see here. இது மனதுருக்கத்தின் நிமித்தமாக வந்த கண்ணீர். அந்த கண்ணீர் தான் இன்றைக்கும் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நம்ம மேல இருக்கு. When we fall in sin, நம்ம அதுல இருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறோம். I am talking about the sin where we are not able to come out of it. இன்டென்ஷனலா பண்ணி தெரிஞ்சு பண்ணி கன்னிங்கா பண்ணி திரும்ப திரும்ப பண்ற பாவத்தை பத்தி நான் பேசல. மத்தவங்களை காயப்படுத்துறதுக்காக செய்யற சின்ன பத்தி நான் பேசல. ஆனா some of the times when we are so innocent, நம்மளால முடியாம, நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாம, out of our control நம்ம வெளியே வரணும்னு நினைக்கும் பொழுதும் வர முடியாதபடிக்கு நம்ம மறைச்சு வைக்கிற அளவுக்கு சில பாவங்கள் நம்மள கண்ட்ரோல் எடுக்குதேமா. அப்படி நம்ம கஷ்டப்படும் பொழுது, அப்படி நம்ம கதறும் பொழுது, அப்படி நம்ம மாட்டிட்டு இருக்கும் பொழுது, Jesus is full of love. இயேசு அன்போடு கூட மனதுருக்கத்தோட நம்மளை பார்க்கிறார். அப்படி பார்க்கிறாதே இயேசு கிறிஸ்து அந்த பாவத்தை, அந்த பாவத்துக்கு காரணமான விஷயத்தை கோபத்தோட பார்க்கிறார். He is looking at it with anger. And I want to encourage all of you who are struggling. இன்னைக்கு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் உற்சாகப்படுத்த ஆசைப்படுறேன். கோபப்படுறது லோக்கல் ரவுடி கிடையாது. கோபப்படுறது சும்மா வாய் பேச்சுல பேசுற சிரிப்பு டான் கிடையாது. கோபப்படுறது ஒரு மனுஷி கிடையாது. கோபப்படுகிறது பராக்கிரமசாலி, mighty warrior, the person who's getting angry about your sin. உங்க பாவத்தை குறித்து, இந்த பாவத்துக்கு காரணமான பிசாசை பார்த்து கோபப்படுகிறது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. If Jesus gets angry with something which is troubling you, என் பிள்ளையை தொடுகிறவன் கண்மணியை தொடுகிறான் என்று சொன்னவர், அப்படி சொன்னவர், just imagine how precious you are. உலகத்தின் ஃபாதர்ஸே அவங்க பிள்ளைக்கு ஏதாவது ஒண்ணுனா அவங்க எல்லாவற்றையும் விட்டு கொடுக்க ஆயத்தமா இருப்பாங்க, அதுக்காக எல்லாத்தையும் செய்வாங்க. அப்படி உலகத்தின் ஃபாதர்ஸ் செய்யும் பொழுது just think about it, what your heavenly father will do for you. உங்க பரலோக பிதா என்ன செய்வாரு. And today is a very special day. இது மனுஷன் உண்டாக்கின ஒரு நாள் தான், ஃபாதர்ஸ் டே. மனுஷங்க கொண்டாட்டோம், நம்மளும் we'll enjoy, we'll also join the party. நம்மளும் சேர்ந்து கொண்டாடுவோம். ஆனா கொண்டாடும் போது ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுப்போம், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து is my true father. என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்னுடைய தகப்பன்.
என் தகப்பன் என் மீது மிகுந்த அன்பு கொண்டவர், மனதுருக்கம் உடையவர், இஸ் ஃபுல் ஆஃப் கம்பேஷன். அதே சமயத்தில் என்னை அழிக்க வருகிற காரியங்களை, என்னை டிஸ்ட்ராய் பண்ண வருகிற காரியங்களை, என் வாழ்க்கையை சீரழிக்க வருகிற காரியங்களை அவர் சும்மா விட மாட்டார். He will not keep quiet, he will not be watching silently. அவர் சும்மா விட மாட்டார். பராக்கிரமசாலி, mighty warrior, அதை ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவராக இருக்கிறார். Hallelujah. I want all of you to be encouraged today. All of you who are struggling, கஷ்டப்பட்டு பாவத்தில் மாட்டிட்டு இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் சொல்றேன், இன்றைக்கு உங்கள் தகப்பனாகிய இயேசு கிறிஸ்து உங்களை மகனாக மகளாக சொல்லுகிற சன்ஷிப்பின் அதிகாரத்தை கொடுத்திருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து is fighting your battle. Hallelujah. Hallelujah. ஒரு விஷய கண்களை மூடி ஜெபிப்போமா? I want all of you to close your eyes and pray. I want you to take this time to pray. ஏசப்பா, ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்கள் மறைச்சு வச்சிருந்தோம், புதைச்சு வச்சிருந்தோம், என்ன செய்யறதுன்னு தெரியாம மூடி வச்சிருந்தோம். We were hiding it, buried it, because we were helpless, we were not able to handle it. ஆனால் இன்னும் அந்த பாவத்தில் இருந்தோம். we are still in the sin. இன்னும் அந்த பாவத்தை செஞ்சுட்டு இருந்தோம் மறைவா, யாருக்கும் தெரியாம. பட் ஆனால் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. Today we completely surrender Jesus. I want surrender here. இங்க ஒப்பு கொடுத்தல் வேண்டும், முழுமையாக ஒப்பு கொடுக்க வேண்டும். அவ்வளவுதான். that's all God is asking you. அது மட்டும் தான் ஆண்டவர் கேட்கிறாரு. முழுமையாக ஒப்பு கொடுப்பீர்களா? ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இது எத்தனாலத்திலிருந்து கேன் யூ சே, ஆண்டவரே ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே, எங்களால் முடியல ஆண்டவரே, நான் எவ்வளோ மாமிசத்தில் முயற்சி செஞ்சுட்டேன், so much in flesh I've tried doing this but I can't do it anymore. ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. just surrender everything into you, my mighty warrior, my loving dad, என் அன்பு அப்பா, என்னுடைய பராக்கிரமசாலி, ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, ஒப்பு கொடுக்குறோம் ஐயா, ஒப்பு கொடுக்குறோம் ஐயா. ஏசப்பா, ஒப்பு கொடுக்குறோம் ராஜா. நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க பார்த்துக்கோங்க, நீங்க சொல்லித்தாங்க நாங்கள் என்ன செய்யணும்னு. யூ டீச் அஸ், we are ready to listen and practice. அதை கற்றுக்கிட்டு அதை பின்பற்ற காத்திருக்கிறோம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். 3 விஷயங்கள், இந்த கலரை, உங்களோட கலரை முன்னாடி நீங்க நின்றுட்டு நீங்க செய்ய போற 3 விஷயங்கள், நீங்க புதைச்சு வச்சிருக்கிறீங்களே அந்த கலரை முன்னாடி, in front of the grave that you are using to bury your sin, அதுக்கு முன்னாடி நின்று நீங்க செய்ய போற 3 விஷயங்கள், 3 விஷயங்கள். முதல் விஷயம் என்ன சொல்லுங்க? ஸ்டோன், கல். ரெண்டாவது விஷயம் the command, கட்டளை command. மூன்றாவது விஷயம் the fragrance, நறுமணம். 3 விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் விஷயம் வாசிப்போமா? யோவான் எழுதிய சுவிசேஷம், திரும்பி வாசிப்போம், 11ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவருடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். Jesus, take away the stone. Martha, the sister of the dead man, said to him, Lord, by this time there will be an order, for he has been dead 4 days. Jesus கொடுத்த முதல் கட்டளை, one of the epic miracles, பைபிள் இருக்கக்கூடிய மிக ஆச்சரியமான ஒரு அற்புதம். இன்னைக்கும் உலகம் எங்கும் people டிபேட் பண்ணுகிற, அதிகமாக பேசுகிற, உற்சாகம் அடைகிற ஒரு அற்புதம். அந்த அற்புதத்துல அவர் சொன்ன முதல் விஷயம், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னாரு? Take away the stone. கல்லை எடுத்து போடுங்க, கல்லை எடுத்து போடுங்க. Can we say this together? கல்லை எடுத்து போடுங்க. Take away the stone. எனக்கு ஒரு பெரிய கேள்வி எப்பொழுதுமே இருந்துச்சு பாருங்க. இந்த புதைச்ச இடத்துலலாம், டெட் பாடிஸ் எல்லாம் புதைச்சு வைக்கும் பொழுது அது ஏன் மேலே கல்லை போட்டு மூடுறாங்க? அது ஏன் அழகா சிமெண்ட் போட்டு நல்லா அழகா கட்டுறாங்க? ஏன் அந்த காலத்து கல் போட்டு மூடினாங்க குகையில், அந்த கல்லறை குகையில்? ஏன் இந்த காலத்தில் சிமெண்ட் போட்டு இல்லாட்டி மண்ணை போட்டு நல்லா அதை மூடி வச்சிடுறாங்க, நல்லா டைட்டாக மூடி வச்சிடுறாங்க? அந்த டெட் பாடி எஞ்சி வெளியே வந்துடணும் தானே, வந்துடும் பயத்தில் தானே.
கரெக்ட் தானே? மனசு மாதிரி வெளியே வந்துட போகுதுன்னு தானே? இல்லாட்டி வெளியே வந்து பேய நம்மளை அட்டாக் பண்ணுன்னா அதுக்கு தானே? அதுக்கு தானா? பின்ன எதுக்கு? அந்த நாட்கள்லேருந்து இந்த நாள் வரைக்கும் மனுஷன் ஒரு கல்லறைய சிமெட்ரிய மூடி வைக்கிறது, ஸ்டோன் போட்டு கவர் பண்ணி வைக்கிறது இஸ் நாட் டு கீப் த பாடி இன்சைட் பட் டு என்ஷூர் தட் த ஸ்மெல் டசன்ட் கம் அவுட் சைட். அந்த துர்நாற்றம் வெளியே வரக்கூடாது, அந்த பாடி அழுகி போறது வெளியே தெரியக்கூடாது. The deterioration. So அது மேல அந்த கல்லறையை கட்டுறதுக்கு இல்லாட்டி கல்லு போடுறதுக்கு காரணம் இதுதான். உள்ள இருக்கிற துர்நாற்றமும் உள்ள இருக்கிற ஸ்மெல்லும் அந்த டிட்டோரியேஷனும் வெளியே தெரியக்கூடாது, வரக்கூடாது என்று சொல்லி ஏசப்பா சொல்றாரு, அந்த கல்லை எடுத்து போடுப்பா. இன்னைக்கு அதே ஏசப்பா தான், சேம் ஜீசஸ், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று வசனம் சொல்லுது. அதே ஏசப்பா தான், இன்னைக்கு அதே ஜீசஸ் தான் நம்மளை பார்த்து சொல்றாரு, கல்லை எடுத்து போடுங்க. ரிமூவ் த ஸ்டோன். ரிமூவிங் த ஸ்டோன் இஸ் so important. பாருங்க, நம்ம செய்ய வேண்டிய முதல் விஷயம் அந்த கல்லை எடுத்து போடுறது, ரிமூவிங் த ஸ்டோன். அதுக்கு ஒரு தனி கரேஜ் வேணும், தைரியம் வேணும். ஒரு வாலிப பையன், a very very nice young boy, 30 வயசுக்குள்ள தான் அவனுக்கு இருக்கும், இன்னும் 30 வயசு ஆள் அவனுக்கு, ரொம்ப நல்லா தெரியும். என் கூட பேசும் போதெல்லாம் அவன் எப்பொழுதும் அவனோட கரியரை பற்றி தான் பேசினான். அவன் எப்படி அவனுடைய கரியரில், அவனுடைய ஜாப்ல how we wanted to succeed, அதுக்கு என்ன பண்ணணும்னு என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பான். இல்லாட்டி அவனுக்கு ஜாப்ல இருக்க ஸ்ட்ரகிள்ஸ் பற்றி என்கிட்ட பேசி அதுக்கான ஐடியாஸ் கேட்பான். he was so focused on his job. வேலையை பற்றி தான் எப்பொழுதும் அவனுக்கு கவனம். அதை விட்டு அவன் என்கிட்ட பேசுறது ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை பற்றி. used to talk about spiritual life. வசனங்களை பற்றி கேட்பான், இல்லாட்டி ஆண்டவரை பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான், அதை பற்றி பேசுவான். அண்ட் வெல் பிஹேவ்டாக இருப்பான், நார்மல் பர்சன், வெல் பிஹேவ்டாக இருப்பான். And he was only focused, coming from a very simple family, ரொம்ப focused on spiritual life and career. ரொம்ப ambitious. ஏனோ தானோன்னு வாழ மாட்டான், வாழ்க்கையில் இப்படியே சாதிக்கணும், இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அம்பிஷியஸாக இருந்தான். நம்ம ஆசைப்படுவோம்ல, இப்படி இருக்கணும், நம்ம பிள்ளைங்க டிசிப்ளின்டாக இருக்கணும்ல, அந்த மாதிரி இருப்பான். ஆனால் அவனுக்குள்ள யாருக்குமே தெரியாத, புதைக்கப்பட்ட, ஸ்டோன் போட்டு மூடப்பட்ட ஒரு பாவம் இருந்தது, ஒரு சின் இருந்தது. இந்த சின்னை பற்றி அவன் யார்கிட்டயுமே பேசல, யார்கிட்டயுமே சொல்லல, மறைக்கப்பட்டிருந்தது, வேலை பறி பண்ணப்பட்டிருந்தது, கல்லு போட்டிருந்தது. நான் விசுவாசிக்கிறேன், இயேசுப்பா அவன்கிட்ட பல முறை உணர்த்திருப்பாரு, டேக் அவே த ஸ்டோன் சொல்லியிருப்பாரு, அந்த கல்லை எடுத்து போடு என்று சொல்லியிருப்பாரு. ஆனால் அவன் மேபி ஏதோ காரணத்தினாலோ, வெக்கத்தினாலோ, அவமானத்தினாலையோ, இல்லாட்டி இதனால முடியாது என்கிற எண்ணத்தினாலையோ அதை எடுத்து போடலை. யூஸ் பரிங் இட். ரொம்ப நாள் அப்படியே இருந்துட்டான். கடைசியில் ஒரு டைம் வந்துச்சு, அந்த மறைக்கப்பட்டிருந்த பாவத்தை அவன் ஒரு வாட்டி எங்கேயோ ரொம்ப டெம்டேஷனால வெளியே செஞ்சிருக்கிறான், மாட்டிக்கிட்டான். போலீஸ் பிடிச்சிருச்சு, அரெஸ்ட் பண்ணிடுச்சு, ஜெயிலில் போட்டுருச்சு. 30 இயர்ஸ் கூட ஆகாத ஒரு வாலிப பையன் தன்னோட கரியரை குறித்து அவ்வளோ கிளியராக இருந்தான். அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணி முன்னேறிட்டே இருந்தான். ஸ்பிரிச்சுவல் லைஃப் குறித்து அவ்வளோ ஆர்வம் இருந்துச்சு. வசனங்கள்லாம் மனப்பாடமாக சொல்லுவான், அதோடைய விளக்கங்கள்லாம் சொல்லுவான், அதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். அவன் ஃபேமிலிக்காக ஓடிட்டே இருந்தான், நிறைய விஷயம் ஃபேமிலிக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணான். ஏன்னா ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தில் இருக்கு, ஃபேமிலிக்காக நிறைய விஷயம் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறான், அவங்களுக்காக வாழ்ந்தான். ஆனால் ஒரு பாவம், ஜஸ்ட் ஒன் சின்,
கல்லை போட்டு மறைச்சு வச்சிருந்த அந்த ஒன் sin finished his life today before he can even start it. 30 வயசு கூட நாள எஃப்ஐஆர் இருக்கு, ஜெயிலில் இருக்கிறான், பல மற்ற கேஸ்லாம் மேலே வந்துடுச்சு. அவன் லைஃப் என்ன ஆகும் தெரியல. ஐம் ஷூர் காட் வில் ஹீல் him and bring him back, restore him. பட் what a waste. எவ்வளோ ஒரு கஷ்டம். அந்த தாய் அழுகுறாங்க, அவங்க அம்மா அழுகுறாங்க. அந்த தாயின் வேதனை அந்த தாய்க்கு மட்டும்தான் புரியும். அழுகுறாங்க. ஐ எம் வெரி ஷுர் அவனும் ஜெயிலில் அழுதுட்டு இருப்பான். அவன் நினச்சிருப்பான் இந்த ஒரு டெம்டேஷன், அந்த ஒரு மோமெண்ட் ஆஃப் வீக்னஸில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கலாமே நினச்சிருப்பான். அதை திரும்பி போய் மாற்ற முடியுமா, திரும்பி அந்த நாளில் போய் நான் அதை மாற்ற முடியுமா, அந்த 1 செகண்ட் அதை திரும்ப சரி செய்ய முடியுமா, அது செய்யாமல் இருக்க முடியுமான்னு யோசித்து இப்போ அழுவான். பட் அவ்வளோ நாள் அது ஸ்டோன் போட்டு அவன் மறைச்சு வச்சிருந்தனால, ஜஸ்ட் லுக் அட் வாட் ஹேப்பன். நான் இன்னைக்கு அவனை பற்றி பேசும்போது நான் அவனை ஜட்ஜ் பண்ணல. நானும் பாவியாக தான் இருக்கிறேன். நானும் பாவி. நானும் அப்படிப்பட்ட நிறைய சீக்ரெட் சின்ஸ் வச்சிருந்தேன். ஐம் ஷுர் ஆல் ஆஃப் அஸ் வில் அக்ரி டு இட். நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்காக அழுததை நான் உணர்ந்தேன். And I also knew that only Jesus' anger can save me. ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்து வெளியே வந்தேன். நிறைய பேர் அந்த மாதிரி செஞ்சிருக்கிறீங்க. I want to tell you something very important today. ஒருவேளை இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா, is there a secret sin? ஒரு பாவம் உங்களை விடாமல் துரத்திட்டு இருக்கா? நீங்கள் விடணும்னு நினச்சா கூட விட முடியாமல் உங்களை பிடிச்சிட்டு இருக்கா? அது உங்களுக்கு பயங்கர சோர்வையும் குற்ற உணர்ச்சியும் பல பாதிப்பையும் செஞ்சிட்டு இருக்கா உங்களுக்கும் மற்றவங்களுக்கும்? இட்ஸ் டைம் டு மூவ் அவே த ஸ்டோன். மூவ் அவே த ஸ்டோன்னா என்ன செய்யணும்? மூவ் அவே த ஸ்டோன் அப்போ எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கன்னு நான் சொல்ல வரல. ஃபர்ஸ்ட் ஏசப்பா கிட்ட உண்மையாக சொல்லுங்க, அன்ஃபில்டர்டாக சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட சொன்னாலே ஆக்சுவலாக போதும், யார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. முழுமையாக சொல்லுங்க. ஏசப்பா கிட்ட அன்ஃபில்டர்டாக சொல்லுங்க. நிறைய பேர் பண்ற தப்பு என்ன தெரியுமா? பாவின்னு தெரியும், பாவம் இருக்குன்னு தெரியும், ஆனா ஏதோ பாதிப்பு நடக்குதுன்னு தெரியும், சுத்தி சில விஷயங்கள் சரியா போலன்னு தெரியும், ஆனா they'll just not confess correctly to Jesus. முழுசா ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. நான் தவறு செய்கிறேன், என்கிட்ட தவறு இருக்கு, நான் பாவி என்பதை முழுசா ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் யாரை பிளேம் பண்ணலாம்? இவங்களால, அவங்களால, இதால, அதால என்று சொல்லி வெளியே டிஸ்சோனிங். அதுதான் ஃபர்ஸ்ட் தப்பு. அதை செய்யும் பொழுது நல்ல ஒரு பெரிய கல்லை போடுறீங்க அந்த பாவத்து மேல. கல்லு போடுறது, அதை புதைக்கிறது என்ன தெரியுமா? இதுதான் டிஸ்சோன் பண்றது, மற்றவங்களை பிளேம் பண்றது அந்த பாவத்துக்கு, அந்த விஷயத்துக்கு. அப்போ நம்ம புதைக்கிறோம் நல்லா. ரெண்டாவது, என்னால் இதுலேருந்து வெளியே வர முடியாதுன்னு ஒப்புக்கொள்கிறது, அறிக்கை எடுக்கிறது, நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்றது. ரெண்டாவது புதைக்கிறது. மூன்றாவது, இதான் கொடியது பாருங்க, இது தப்பே கிடையாதுன்னு ஒரு மனநிலைக்கு வந்துடுறது. யூ கம் டு அ பிளேஸ் வேர் யூ சே திஸ் இஸ் நாட் சின். இப்படிலாம் பண்ணி அதை புதைக்க ஆரம்பிச்சிடுறோம். வி ஸ்டார்ட் பரியிங் இட். கல்லு போட்டு மூடிடுறோம். ஏசப்பா சொல்றாரு, ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் அது உன்னை காலி பண்ணிடும், கல்லை எடுத்திருப்பவே என்று சொல்றாரு. என்கிட்ட ஓப்பன் அப் பண்ணிடு என்று சொல்றாரு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சகோதரன் வந்தார், பைபிள் வச்சிருந்தார், ஊழியம் செய்றாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அவரை பார்க்கறதுக்கு. என்கிட்ட இப்படியாக சொன்னார், அண்ணா எனக்கு ஒரு மகன் இருக்கிறான், அழகான பையன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ஆனால் அவனுக்கு ரொம்ப சின்ன வயசு இருக்கும் பொழுது எனக்கு அவன் மேலே ரொம்ப வேதனை இருந்துச்சு. என்ன வேதனைனா, எனக்கு பிடிக்கவே இல்லை அவனை. எல்லார்கிட்டையும் அவனை பற்றி திட்டுவேன். ஏன் இந்த பையன் எனக்கு பிறந்தான்னு திட்டுவேன். ஏன்னா நான் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வந்த உடனே அவன் எந்திச்சு வெளியே போயிடுவான். அது வரைக்கும் வீட்டில் தான் இருப்பான், அம்மாவோட விளையாடிட்டு இருப்பான், அம்மா கூட தான் இருப்பான், எல்லாமே பண்ணிட்டு இருப்பான், டிவி பார்த்துட்டு இருப்பான், வீட்டுக்குள்ளேயே விளையாடிட்டு இருப்பான். ஆனால் நான் வீட்டுக்குள்ளே வந்த உடனே வெளியே போயிடுவான்.
நானும் எவ்வளோ அவனை சொல்லி பார்த்தேன், இல்லைடா இருறா ஏன்டா அப்படி போகிறேன்னு. பட் அவன் கேட்க மாட்டான், போயிடுறான், கை உதறிட்டு போயிடுறான். ஆனால் எனக்கு அது பிடிக்கவே இல்லை. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிகிட்டே இருந்தேன். ஒரு நாள் நான் ஒரு கூட்டத்துக்கு வந்தேன். என் மனைவி என்னை கட்டாயப்படுத்தி ஒரு மீட்டிங் கூப்பிட்டு வந்தாங்க. அந்த கூட்டத்தில் நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்க. பேசும் பொழுது நீங்கள் இயேசுவோட அன்பை பற்றி சொன்னீங்க. அன்றைக்கே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுத்தோம், குடும்பமாக ஒப்பு கொடுத்தோம், ரட்சிக்கப்பட்டோம். முடித்த உடனே நாங்கள் ஜெபத்துக்கு நின்றுருந்தோம். ஜெபத்தில் நிற்கும் பொழுது நான் நின்றுட்டே இருந்தேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் நடந்தது, அது எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு ஒரு புரிதல் இல்லை. எனக்கு என் பையன் மேலே கோபம் இருந்துச்சு. அப்போது நான் உங்ககிட்ட வரும் பொழுது, எதுக்கு ஜெபிக்கணும் நீங்கள்? நான் என்னை அறியாமலே நான் சொன்னேன், என் பையனுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னேன். உடனே நீங்கள் சொன்னீங்க, உங்கள் பையனுக்காக ஜெபிக்க மாட்டேன், உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன் அப்படின்னீங்க. அவ்வளோதான் சொன்னீங்க, ஜெபிச்சிங்க. நான் திரும்பி போயிட்டேன். ஆனால் நீ நைட் என்னால் தூங்க முடியல. நான் யோசிச்சிட்டே இருந்தேன், நான் பையனுக்காக ஜெபிக்கணுன்றேன், இவர் எனக்காக ஜெபிக்கணுன்றாரு. என்னன்னு யோசிக்க ஆரம்பிச்சது. நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். என் மனைவி கிட்ட பேசினேன், ஒரு நாள் என் பையன்கிட்ட பேசினேன். அப்போ தான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பித்தேன். எனக்கு அப்போ சிகரெட் பிடிக்கிற பழக்கம் இருந்தது. செயின் ஸ்மோக்கர், நிறைய சிகரெட் பிடிப்பேன். நாங்கள் அப்போது ரொம்ப ஏழ்மையாக இருந்தோம். நாங்கள் தங்கியிருந்த வீடு, த ஹவுஸ் வாஸ் அ வெரி ஸ்மால் ஹவுஸ், ரொம்ப சின்ன வீடு. நான் சிகரெட் பிடிச்சிட்டு அந்த வீட்டுக்குள்ளே போகும் பொழுது, அந்த ரூம்குள்ளே போகும் பொழுது, ரொம்ப சின்ன வீடு, பெருசாக காற்று வராது, ரொம்ப புழுக்கமாக இருக்கும். வெரி வெரி ஸ்மால் ஹவுஸ், வெரி வெரி டஸ்கி பிளேஸ் அண்ட் ரொம்ப இதாக இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த இடம். ஸோ நான் உள்ளே போகும் பொழுது, நான் அந்த ரூம்குள்ளே போகும்போது, சிகரெட் பிடிச்சி போகும்போது, அந்த நாற்றம், த ஸ்மெல் அவனுக்கு அது பிடிக்கல, ஒத்து வரல. அதனால் உள்ளே போனோன்னு அவன் வெளியே போயிடுவான். யூ ஜஸ்ட் கோ அவுட். இதை புரியாமல் நான் அவனை கோச்சிக்கிட்டே இருந்தேன். பட் அன்னைக்கு எனக்கு புரிஞ்சுது. ஐ அண்டர்ஸ்டுட், ஐ ரியலைஸ்ட் there's something that I have to change. அன்னைக்கு சிகரெட் பிடிக்கிறது விட்டேன், இன்னைக்கு வரைக்கும் பிடிக்கிறது இல்லை. நாட் ஓன்லி தட், இன்னும் முடியல. அவர் சொன்னார், அதுலேருந்து கொஞ்ச நாள் நான் வேலை செய்கிற கம்பெனியில் ஆனுவல் மெடிக்கல் செக்அப் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. நான் அதுக்காக போயிருந்தேன். அதில் போகும்போது என்னை டெஸ்ட் பண்ணாங்க டாக்டர்ஸ், ஃபுல் டெஸ்ட் எடுத்தாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு என் லங்ஸை பார்த்து டாக்டர் கேட்டார், சிகரெட் பிடிப்பீங்களான்னு கேட்டார். பிடிச்சிட்டு இருந்தேன் டாக்டர், இப்போ பிடிக்கிறது இல்லை என்று சொன்னேன். உடனே டாக்டர் சொன்னா, தெரியும் என்ன தெரியுமா சொன்னார்? அந்த டாக்டர் சொன்னார், நீங்கள் எந்த கடவுளை வணங்குறீங்களோ அந்த கடவுள் தான் உங்களை காப்பாற்றினாரு. இன்னும் கொஞ்ச நாள் நீ சிகரெட் பிடிச்சிருந்தா உயிர் போயிருக்கும், அவ்வளோ பாதிப்படைஞ்சிருக்கு, நல்ல வேலை விட்ட என்று சொன்னார். ஜஸ்ட் திங்க் அபவுட் திஸ். அவருக்குள்ள இருந்த ஒரு பெரிய பிரச்சனை, அவர் அதை பற்றி யோசிக்கல, மூடி மறைச்சு வச்சிருந்தாரு. ஆனால் மற்றவங்களை தவறு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனால் எப்போ ஆண்டவர் உணர்த்தினாரோ, அப்போ அவர் அந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணுறதுக்கு ரெடி ஆனாரோ, அப்போ தன் பாவத்தை அறிக்கையிட்டாரோ, that moment God healed him, God healed the family. ஆண்டவர் அவருக்கும் அவரை சுற்றி இருந்த எல்லாருக்கும் அற்புதத்தை செஞ்சாரு. இன்றைக்கும் அவர் வெள்ளூர் பகுதியில் ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் காலையில் பேசுறாரு, நம்ம நிறைய பேர்கிட்ட பேசுறாரு, எந்த ஸ்டோனை நம்ம ரிமூவ் பண்ணோம், எந்த ஸ்டோனை ரிமூவ் பண்ணோம். எனக்கு பிரியமானவர்களே, ஐ என்கரேஜ் யூ டு ப்ரே டு காட் டுடே. இயேசுபாகிட்ட நீங்கள் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இயேசுபாகிட்ட அன்ஃபில்டர்டாக எதையும் மறைக்காம உங்களுக்குள்ள பாருங்க, வெளியே பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள பாருங்க. உங்களை சுற்றி இருக்கிறவங்களாம் உங்ககிட்ட ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்களா? உங்களுடைய இடங்கள்லாம் சரியில்லையா? நீங்கள் எது மேலே கை வச்சாலும் அது ப்ராப்ளம் ஆகிட்டே இருக்கா? உங்களை தொடர்ந்து பிரச்சனைகள் வந்துட்டே இருக்கா? டோன்ட் பிளேம் பீப்புள், டோன்ட் கிரிட்டிசைஸ் அதர்ஸ். சுற்றி இருக்கிற விஷயங்களை நீங்கள் குறை சொல்லாதீங்க. டோன்ட் ஈவன் பிளேம் இட் ஆன் யுவர் யங்ஸ்டர்ஸ். உங்களுடைய தாத்தா பாட்டி செஞ்ச பாவம்னு கூட நீங்கள் சொல்லாதீங்க. இந்த பழைய கர்ஸ்ன்னு சொல்லி தப்பிக்க பார்க்காதீங்க. உங்களுக்குள்ள பாருங்க. Look inside you. What's wrong with you? என்ன தவறு செய்கிறோம்? நம்முடைய என்ன பாவம், என்ன பிஹேவியர், என்ன பேட்டர்ன் இஸ் காசிங் திஸ் என்று யோசிக்க ஆரம்பிங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு தெளிவாக, கிளீனாக, கிறிஸ்டல் கிளியராக காட்டிடுவார். 4Kலாம் விட பவர்ஃபுல்லான வீடியோ மாடல் அவர் வச்சிருக்கிறாரு. கிறிஸ்டல் கிளியராக காமிச்சிருவார். எதுன்னு அதை தெரிஞ்சவன அதை தூக்கி போட ரெடி ஆகுங்க. இன்கேஸ் யூ நீட் ஹெல்ப், போய் உலகம் எங்க சொல்லிட்டு இருக்காதீங்க. ட்ரஸ்டட் பர்சன் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அ மென்டர், அ பாஸ்டர், அ லீடர், அ ஃபேமிலி மெம்பர், ஒன் ட்ரஸ்டட் பர்சன் ஜஸ்ட் டு ப்ரே வித் யூ. நாட் பீப்புள் ஹூ காம்ப்ளிகேட்டட், ஜஸ்ட் பீப்புள் ஹூ வில் செட் இட் ரைட். ஷேர் பண்ணுங்க. ஒரு சகோதரன்
என்கிட்டயோ அவனோட மென்டார்கிட்டயோ யார்ட்டையோ ஷேர் பண்ணா மேபி தே குட் ஹவ் ஹெல்ப்ட். பட் ஓகே, லெட்ஸ் டு இட். லெட்ஸ் கோ டு ஜீசஸ். அது போதும். ஏசப்பாவால் சரி பண்ண முடியாது ஒன்றுமே இல்லை. ஏசப்பா உணர்த்துகிற வேலையில் இஃப் யூ ஆர் ஸ்டில் இன் த சின், இன்னும் அந்த பாவத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, ஐம் நாட் டாக்கிங் அபவுட் ஓல்ட் சின்ஸ், இன்னும் அந்த பாவத்தை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா தயவு செய்து ஆஸ்க் ஃபார் ஹெல்ப். ஆண்டவரால் சரி பண்ண முடியாத ஒரு விஷயமும் கிடையாது. ஹல்லேலூயா. த ஸ்டோன், அந்த கல், அது செத்து போன அந்த காரியத்துக்கு இல்லை, உங்க பாவம் செத்து போனது. எப்படி தெரியுமா சொல்றேன்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து உயிர் தெழுந்த பொழுது எல்லா பாவங்களையும் சாகடிச்சிட்டாரு, பிசாசின் தலையை நசுக்கிட்டாரு. ஸோ த சின் இன் யூ இஸ் நாட் லைவ். அதுக்கு உயிர் கொடுக்கறது நம்ம தான் உயிர் கொடுத்துட்டு இருக்கிறோம். அந்த ஸ்டோன் நீங்க மூடி வச்சிருக்கீங்க, அந்த கல், அந்த செத்து போன விஷயத்துக்காக கிடையாது, நம்மளை தடுக்கிறதுக்காக பிசாசு வச்சிருக்கிறான். நம்மளே அதை வைக்க வச்சிருக்கிறான். That's what is doing. இரண்டாவது வாசிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 43ஆம் 44ஆம் வசனம் வாசிக்க கேட்போம். இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான். அவன் கால்களும் கைகளும் பிரேத சீலைகளினால் கட்டப்பட்டிருந்தது, அவன் முகமும் சீலையால் சுற்றப்பட்டிருந்தது. இயேசு அவர்களை நோக்கி, இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார். When he had said these things, he cried out with a loud voice, Lazarus, come out. The man who had died came out, his hands and feet bound with linen strips, and his face wrapped with a cloth. Jesus said to them, unbind him and let him go. இந்த வசனங்கள்லாம் பார்க்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தான் திரும்ப திரும்ப தோணும். லாசருவே வெளியே வா என்று சொல்லி கூப்பிட்டார். He called. கூப்பிட்ட உடனே லாசரு வெளியே வந்தார். கரெக்டா இல்லையா? கரெக்டா சொல்றேனா இல்லையா? Am I telling it correctly? கூப்பிட்ட உடனே லாசரு வெளியே வந்தார். எனக்கு என்ன ஆச்சரியமா இருக்குன்னா, இந்த லாசருவால பாருங்க, இந்த லாசருவால கொஞ்சம் நடக்க முடியுது, அந்த லாசருவால நடக்க முடிஞ்சிருக்குமா? ஓகே, இந்த லாசருவாலே நடக்க இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா, இந்த லாசருவாலே நடக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா, அந்த காலங்களில் அவங்க எப்படி கட்டியிருப்பாங்க? தலையிலேருந்து கால் வரைக்கும் கட்டியிருப்பாங்க. அப்போ தலையிலேருந்து கால் வரைக்கும் கட்டி இருந்தா கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். லாசரு உங்களால் படுக்க வச்சா எந்திரிக்க முடியுமா? அந்த லாசருவால படுக்க வச்சு புதைச்சிருப்பாங்க. அவரால் இவ்வளோ கட்டி ஏசப்பா வந்து வெளியே வான்னு சொன்ன உடனே அங்கேருந்து எந்திரிச்சு தானா வெளியே ரேம்ப் வாக் பண்ணுற மாதிரி நடந்து வந்திருக்கிறார் அந்த லாசரு. எனக்கு அது மட்டும்தான் புரியல. ஏன்னா வெளியே வந்த பிறகு தான் ஏசப்பா அவரை பார்த்துட்டு சொல்றாரு, அவருடைய அவுத்து விட்டுருங்கப்பா, அவருடைய சீலையே அவுத்து விடுங்கன்றாரு, அந்த கிளாத்தை ரிமூவ் பண்ணுங்கன்றாரு. புரியுதா? ஸோ அப்போ அவர் எப்படி உள்ள இருந்து வெளியே வரைக்கும் இவ்வளோ கட்டப்பட்டிருந்தாலும் நடந்து வந்துடுகிறார்? சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு எப்படி? How is it possible? How did he walk out? இவரை கைத்தாங்களா தள்ளிட்டு வந்தாங்க, ஆனால் அவர் தானா வந்தார் உள்ள இருந்து. எப்படி அது பாசிபிள்? எப்படி அது சாத்தியம்? சொல்லுங்களேன். எனக்கு தெரியல. சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியுமா? சொல்லுங்களேன். உங்களுக்கு யாராவது புரிஞ்சா எனக்கு புரிய வைங்களேன். ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். நான் சொல்றது புரியுதா புரியல? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட். எப்படி அவர் எஞ்சி நடந்து வந்தார்? எனக்கு அது விஷுவலாக பார்க்க ஆசை. நீங்களாம் இன்னைக்கு நான் சொன்ன உடனே போய் எல்லாரும் சோசனை பார்ப்பீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது வீடியோ பார்ப்பீங்க. அதெல்லாம் வீடியோ தான், மனுஷங்க செஞ்சது தான். ஆனால் உண்மையாக அன்றைக்கி இருக்கிற காலகட்டங்களில் ஃபுல்லாக கட்டுவாங்க. ஏன்னா அவங்க வந்து நிறைய இதெல்லாம் போடுவாங்க, இல்லை ஸ்பைசஸ், அந்த எம்பாம் பண்ணுவாங்க. அதனால் பயங்கர டைட்டாக கட்டி வச்சுருப்பாங்க. அப்படி கட்டப்பட்ட ஒருத்தனால எப்படி அங்கேருந்து எந்திரிச்சு நடந்து வெளியே வரைக்கும் வர முடியும்? வர முடியும். ஏன் வர முடியும்னா, எப்படி வர முடியும்னா, கூப்பிட்டதை நாம் செய்யறதுக்கு பவரையும் கொடுக்கிறாரு. The God who called us gives us the power to come out of it. நடக்கிறதுக்கு வல்லமையை கொடுக்கிறவரா இருக்கிறாரு. அவர் வார்த்தை மனுஷனோட வார்த்தை கிடையாது. His words are not men and women words. His word is a living word. ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையான வார்த்தை. வெளியே வான் சொன்னார்னா வெளியே வரத்துக்கு பலத்தையும் தைரியத்தையும் பவரையும் விடுதலையும் கொடுக்கிறது அவர் வார்த்தை.
ஒருவேளை நீங்க எப்பேற்பட்ட பாவத்துல இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த பாவத்திலிருந்து வெளியே வர முடியாது, என்னால முடியாது, கஷ்டம், நான் முயற்சி பண்ணிட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தாலும் சரி, அதனால அது புதைக்க நினைச்சிருந்தாலும் சரி, I want to tell you today, if God is calling it out today, இன்னைக்கு ஏசப்பா அதை வெளியே கூப்பிடுறார் என்று சொன்னா, அந்த கல்லை எடுத்து போட சொல்லிட்டார் என்றால், அந்த கல்லை நீங்க எடுத்து போட ஆயத்தமாயிட்டா, கல்லை எடுத்து போட்டா, கன்ஃபஸ் பண்ணிட்டா, I want to tell you, there comes the power from God. ஆண்டவர் வர சொல்லிட்டாரு. இனிமேல நீங்க வெளியே வந்துட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்க. இட்ஸ் ஆல் இன் யுவர் மைண்ட். எல்லாம் உங்க மனசுல மட்டும்தான் இருக்கு, மனசுல மட்டும்தான். பிசாசுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. No authority. Jesus finished everything on the cross. Finished it. முடிச்சிட்டாரு. அது டெட், அது மரித்து போன ஒரு விஷயம். அது ஏன் உங்க லைஃப்ல இன்னும் ஆக்டிவா இருக்குன்னா, நீங்க தான் அதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கீங்க. நம்ம தான் உயிர் கொடுத்துருக்கோம். இட்ஸ் டெட் பட் யூ ஆர் கிவிங் லைஃப் டு இட். அந்த போதை பழக்கம், அந்த போதை பழக்கத்துக்கு எந்த பவரும் கிடையாது. ஆனால் நீங்கள் அதை மறைச்சு வச்சு சாப்பிடும் பொழுது நீங்கள் தான் உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த பாவ எண்ணங்கள், அந்த போனோகிராஃபி அடிக்ஷன், அதுக்கு எந்த பவரும் கிடையாது. ஆனால் நீங்கள் தான் அதை பார்க்கும் பொழுது ரகசியமாக அதை ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் தான் உயிர் கொடுத்துட்டு இருக்கிறீங்க. அந்த கெட்ட வார்த்தைகள், அதுக்கு எந்த பவரும் கிடையாது. ஆனால் நீங்கள் தான் அதுக்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கீங்க. அந்த கோபம், அந்த பொறாமை, அந்த தவறான சிந்தனைகள், அந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அந்த பயம், அந்த இச்சை, எல்லாவற்றிற்கும் எந்த வித பவரும் கிடையாது. இட்ஸ் டெட். அது மரித்து போச்சு. அதை இயேசுப்பா சிலுவையில முடிச்சிட்டாரு. அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. அந்த கடன் வாங்குற எண்ணங்கள், அதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. we are giving life to it. நாம் தான் அதற்கு உயிர் கொடுத்துட்டு இருக்கிறோம் பயத்துல. ஆனா இன்றைக்கு முடிவெடுப்போம். ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்டேன், மனம் திருந்திட்டேன். I've confessed to God. And Jesus said, come forth my son. லாசருவா பேர் சொல்லி அழைத்தது போல இன்றைக்கு பல பேர் சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறாரு. வெளியே வா என்று சொல்றாரு. And the moment Jesus says come out, அதுக்கு எல்லா பவரும் போயிடுச்சு. எந்திரிச்சு திரும்பி வெளியே வர சக்தி உங்க கைகள்ல, கண்கள்ல, காதுகள்ல, உடம்புல, சரீரத்துல, உள்ளத்துல, தாட்ஸ்ல வந்துடுச்சுன்றதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம வெளியே வர சொல்லிட்டார், வெளியே வரோம் என்று சொல்லி. அந்த பாவத்துக்கு என்ன அதிகாரம் கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த கட்டளை என்ன தெரியுமா? the command என்ன தெரியுமா? when God calls you out, the call carries the power to obey. தேவன் அழைக்கும் போது அந்த அழைப்பே பலனை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. ஓவர் பீரியட் முடிஞ்சிச்சு. இதுக்கு மேல இதுல எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. வாசிப்போம் அடுத்தது. யோவான் எழுதிய சுவிசேஷம் 11:39 ஃபர்ஸ்ட் வாசிங்க. இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றாள். Jesus said, take away the stone. Martha, the sister of the dead man, said to him, Lord, by this time there will be an order, for he has been dead 4 days. நல்லா கவனிங்க. அந்த கல்லை எடுத்து போடணும்னு சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் ரியாக்ட் பண்றது சொந்த சகோதரி. அவங்க சொல்றாங்க, the sister herself is saying, ஆண்டவரே நாற்று அடிக்கும், ஆண்டவரே நாற்று அடிக்கும், கல் எடுத்தா நாற்று அடிக்கும். she is worried about the stench. அது எல்லாருக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும், அசிங்கமாயிடுமே என்று சொல்லி அவங்களுக்கு பயமா இருக்கு. she is worried about it. அவருடைய சகோதரனை அப்படி டிட்டோரியேட்டட், ஒரு அழுகி போன நிலைமையில அவங்க பார்க்க விருப்பப்படல, மற்றவங்க பார்க்கறத அவங்க விருப்பப்படல. she was worried about it. நம்ம பல பேர் இந்த பாவத்திலிருந்து வெளியே வரதுக்கு பயப்படுறது தெரியுமா? யாரா என்ன நினச்சிப்பாங்க, ஒருவேளை தெரிஞ்சா என்ன ஆகும், ஒருவேளை பெருசாயிடுச்சு என்ன ஆகும் என்று சொல்லி பயம். ஒருவேளை நம்ம வெளியே போக நினைச்சா பிசாசு நம்மளை இன்னும் அதிகமாக மாட்டி விட்டான்னு என்ன செய்யுது, அது நாற்று அடிக்குமே என்ற பயம். you're worried about the consequences. But you know what? I was in tears when I read this. இதை வாசிக்கும் போது என் கண்களில் கண்ணீர் தான் வந்துச்சு. இன்னொரு சகோதரி என்ன தெரியுமா செஞ்சாங்க? வாசிப்போமா? யோவான் 12:3 அடுத்த சாப்டர்ல 12:3. அப்பொழுது மரியாள் விலையேற பெற்ற களங்கமில்லாத நளதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்திருந்தது. Mary therefore took a pound of expensive ointment made from pure nard and anointed the
feet of Jesus and wiped his feet with her hair. The house was filled with the fragrance of the perfume. Fragrance. நாற்றமல்ல. Fragrance. Can you believe it? Oh, hallelujah. எந்த வீட்டில் துர்நாற்றம் அடிச்சிருக்கணுமோ, எந்த வீடு ஸ்மெல்லா இருக்கணுமோ, அந்த வீடு இப்போ இட்ஸ் காட் a beautiful fragrance to it. பியூட்டிஃபுல் ஃப்ரேக்ரன்ஸ். நான் நம்புகிறேன் அந்த டைமில் அந்த வீட்டில் இருந்தவங்க எல்லாருக்கும் அந்த வீட்டில் அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் இருந்திருக்கும். த சேம் ஹவுஸ் தட் ஷுட் ஹவ் பீன் ஸ்மெல்லிங். அவங்க சகோதரி பயந்தாங்க, நீங்கள் இப்போ கதவு திறக்க சொல்கிறீங்க, ஒருவேளை வெளியே கொண்டு வந்தீங்கன்னா, வீட்டில் கொண்டு போனால் வெளியே வந்தாலும் என்ன நாற்றம் அடிக்கணும்னு. ஆனால் த சேம் ஹவுஸ் டுடே இஸ் ஃபில்ட் வித் ஃப்ரேக்ரன்ஸ். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? பயப்படாதீங்க, மனுஷங்களை நம்பாதீங்க, வெளியே போய் எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஆல் தட் யூ ஹவ் டு டூ இஸ் பர்சனலி வர்ஷிப் ஜீசஸ். தட்ஸ் வாட் மேரி டிட். வர்ஷிப். மேரி செய்தது என்ன தெரியுமா? வர்ஷிப், சாக்ரிஃபைஸ், வர்ஷிப். அவளுடைய சேவிங்ஸ் எடுத்து, சேமிப்பை எடுத்து, விலை உயர்ந்த அந்த வாசனை திரவத்தை கொண்டு வந்து வர்ஷிப் பண்ணா. And that's what we have to do. Sacrifice பண்ணணும், தியாகம் பண்ணணும், ஆராதனை செய்யணும். அதை செய்ய நினைக்கிற அடுத்த முறை அதை செய்ய நினைக்கும் போதெல்லாம், இல்லை எனக்கு இது தேவையில்லை, எனக்கு இதோட ஆராதனை தான் முக்கியம், எனக்கு இது தேவையில்லை, இதோட எனக்கு ஏசப்பா தான் முக்கியம், எனக்கு இது தேவையில்லை, எனக்கு ஊழியம் தான் முக்கியம், எனக்கு இதோட ஏசப்போட வார்த்தை முக்கியமாக இருக்குது, எனக்கு இதோட ஏசப்பா எனக்கு கொடுத்துருக்க வேலை தான் முக்கியம், எனக்கு இதோட ஏசப்போட கொடுத்துருக்க குடும்பம் தான் முக்கியம், எனக்கு இதோட ஏசப்பா கொடுத்துருக்கிற கடமைகள் தான் முக்கியம் என்று சொல்லி சாக்ரிஃபைஸ் பண்ண ரெடி ஆகி அந்த டெம்டேஷன் டைமில், பாவம் செய்ய வேண்டிய நேரத்தில் வர்ஷிப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை துர்நாற்றமாக இருக்காது. It will be full of fragrance. You know, a fragrance, அது அடிக்கும் பொழுது the fragrance, நல்ல fragranceலாம் is got a power to last for 24 hours. 24 மணி நேரம் நிற்கிற அளவிற்கு அந்த ஃப்ரேக்ரன்ஸ்க்கு, ஒரு நல்ல ஃப்ரேக்ரன்ஸ்க்கு ஒரு பவர் இருக்கு. அது இருக்கிற இடம் எல்லாம் அது வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஸ்மெல்லை கொடுக்க முடியும், அந்த இடத்தோட அழுக்கை மாற்ற முடியும். பட் ஐ வாண்ட் டு டெல் யூ த ஃப்ரேக்ரன்ஸ் ஆஃப் வர்ஷிப், சாக்ரிஃபிஷியல் வர்ஷிப், தியாகத்தோடு செய்கிற ஆராதனை தெரியுமா? நம்ம இந்த நேரத்தில் நீங்களாம் எங்கே வேணா இருந்திருக்கலாம். நீங்கள் வீட்டில் இருந்திருக்கலாம், சண்டே மார்னிங் லேட்டாக எழுந்திரிச்சிருக்கலாம், நீங்கள் டிவி பார்த்துட்டு இருந்திருக்கலாம். பட் யூ சாக்ரிஃபைஸ்ட் இட். பாவத்துக்கு இடம் கொடுக்காம நீங்கள் இங்கே வந்தீங்க தெரியுமா? அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி இங்கே வந்திருக்கிறீங்க தெரியுமா? இது சாக்ரிஃபிஷியல் வர்ஷிப். யூ டிசைடட் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், டூயிங் த ஒர்க் ஆஃப் காட். இது சாக்ரிஃபிஷியல் வர்ஷிப். நைட்டு நீங்கள் படிக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் படிக்காமல் பாவம் செய்யணும்னு பிசாசு ஆசைப்படுறான். ஆனால் அந்த பாவத்தை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ண, நோ ஐ வாண்ட் டூ திஸ், நான் படிப்பேன், ஆண்டவர் கொடுத்தது என்பது வர்ஷிப். அதுவும் வர்ஷிப் தான். வேலைக்கு போகாமல் நீங்கள் இன்னைக்கு ஒரு நாள் கட்டடிச்சு ஏதாவது செய்ய என்று சொல்லி பிசாசு சொல்லுவான். இல்ல அதை நான் செய்ய மாட்டேன், ஆண்டவர் கொடுத்த வேலை, எத்தனை பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்லி அந்த வேலையில போய் நீங்க உண்மையா வேலை செய்றீங்க பார்த்தீங்களா? அதுவும் வர்ஷிப் தான். everything that you do by sacrificing, பிசாசு காண்பிக்கிற விஷயத்தை விட்டுட்டு இல்ல என்று சொல்லி கர்த்தர் வைத்திருக்கிற விஷயத்துல எஸ் என்று சொல்லி அதுல போய் நீங்க ஈடுபடுகிறது எல்லாமே வர்ஷிப் தான். அந்த வர்ஷிப் என்ன தெரியுமா செய்யும்? உங்க வாழ்க்கையை பியூட்டிஃபுல்லாக மாற்றும், உங்க குடும்பத்தை பியூட்டிஃபுல்லாக மாற்றும், உங்க சபையை பியூட்டிஃபுல்லாக மாற்றும், நீங்க இருக்கிற இடங்களை பியூட்டிஃபுல்லாக மாற்றும். ஐ அம் டெல்லிங் ஃபார் ஆல் ஆஃப் யூ ஸ்ட்ரகிளிங். எங்க வீட்டில் ஒரு இருள் இருக்குது, எங்க குடும்பத்தில் ஒரு நெருக்கடி இருக்கு, மை ஒர்க் பிளேஸ் இஸ் சோ ப்ராப்ளமேட்டிக் என்று நீங்க எல்லாத்தையும் பத்தி சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, God wants you to leave that sin. அந்த பாவத்தை விட்டுட்டு, அந்த பாவத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அந்த காரணங்களை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, come and worship what God has given you. அந்த worship செய்யும்போது ஆண்டவர் நன்றி சொல்லி நீங்க இந்த வேலைகளையும் மற்ற காரியங்களையும் செய்யும் பொழுது நீங்க இருக்கிற இடங்கள், உங்கள் சுற்று வட்டாரம் எல்லாமே பவர்ஃபுல்லாக, பீஸ்ஃபுல்லாக, பியூட்டிஃபுல்லாக மாறிடும். ஏன் தெரியுமா? லாசருக்கு இப்படிப்பட்ட ஒரு கட்டு இருந்தது, ஒரு நிலைமை இருந்தது. அவனுடைய கட்டை அவனாலே அவிழ்த்து கொள்ள முடியல. somebody had to come and remove it. பட் ஆனா ஜீசஸ், வாசிப்போமா யோவான் 20:7 சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றியிருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்தில் சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான்.
And the face cloth which had been on Jesus' head, not lying with the linen clothes, but folded up in a place by itself. இயேசுவை சுற்றியிருந்த எல்லா துணிகளும் அழகாக ஓரமாக எடுத்து வைக்கப்பட்டது. யாரும் வந்து அவரே செஞ்சார். இஸ் a resurrected God. உயிர் தெழுந்தவர். அந்த உயிர் தெழுதலின் வல்லமை நம்ம ஒவ்வொருத்தருக்கும் சொந்தம் என்று சொல்லுகிறாரு. இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய பிரச்சனையில் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருந்தாலும் சரி, அந்த பாவம் எவ்வளோ கூடியதாக இருந்தாலும் சரி, அதன் ஆபத்துகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி, how ever cruel and bad it can be, how much it can be controlling you, எவ்வளோ உங்களை ஆட்டி படைத்து கொண்டிருக்கலாம், ஆனால் இன்றைக்கு விடுதலை உண்டு.